என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். பழிவாங்கும் நோக்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது பொய் புகார் அளித்துள்ளதாகும். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது. குன்றத்தூரில் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் திமுகவினர் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்ற விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதாக காவல்துறையினர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இந்த கைது நடவடிக்கையை எதிர்ப்பு தெரிவித்து குன்றத்தூரில் காஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தாமு அன்பரசன் தலைமையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் அரசியல் செய்வதை கண்டித்தும் காவல்துறையினரின் அராஜகத்தை கண்டித்தும் குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் பேரணியாக சென்று கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்தனர். இப்பேற்பட்ட ஆட்சியை ஒழிந்தாதான் 60-70 நாள்லயே மக்கள் வெறுத்து பேசுகிற நிலைமை நாங்கெல்லாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அது மக்களுடைய பிரச்சனைகளை அக்கறை செலுத்த வேண்டும் என்று நடிகர் விஜய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேவையில்லாம திமுக சீண்டி பார்த்தா திமுக 75 வயது நிறைந்த ஒரு பெரிய கட்சி, எல்லாரையும் பார்த்த கட்சி இந்த கட்சி. அதுல திமுக தலைவர்கள் மீது பழி வாங்குவது, சட்டமன்ற உறுப்பினருக்கு உள்ள போடுறது, என்னுடைய இளைய தலைவரை பொய் கேஸ் போடுறது போன்ற நடவடிக்கைகளை எல்லாம் நிறுத்தி கொண்டு மக்கள் பிரச்சனையில் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் தொடர்ந்து இது மாதிரி நடந்ததுன்னா மிகப்பெரிய போராட்டம் திமுக சார்பில் அங்கங்கே நடைபெறும். இந்த ஆட்சிக்கு நிச்சயமாக முடிவு ஏற்படும் என்பதை நான் தெரிவித்துள்ளேன். ஆமா, இப்ப பாருங்க நீங்க எல்லா அமைச்சர் மீது குற்றச்சாட்டு. பயணியில 200 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடி ரூபாய் விற்கிறான், ரீச் பண்ணி கொடுக்குறான். போத அமைச்சர் மாத்திரையை நசிக்கிறான் வெட்ட வெளிச்சத்துல. இதுக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றோம், அதுக்கு மேல எல்லாம் நடவடிக்கை எடுக்கல. எங்க தலைவர் கொண்டு வந்து எல்லா திட்டத்தையும் நீ பெயர் மாத்திருக்கிறாங்க. புது திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் பிரச்சனை தீர்க்கணுமே தவிர இல்ல தேர்தல் அறிக்கைக்கு முன்ன என்னென்ன திட்டத்தை சொன்னாங்கன்னு அதெல்லாம் செயல்படுத்துறதுல அக்கறை செலுத்தாம இன்றைக்கு எதிர்கட்சி குறிப்பா அவங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயும் லஞ்சம் வாங்குறான். நம்ம மாவட்டத்திலேயே மேலக்கோட்டை ஒரு தலைவர் வெட்ட வெளிச்சமா பணம் வாங்குறான் வேலைக்கு. யார் நடவடிக்கை எடுக்கணும்? இப்ப என் கட்சியில யாராவது நடவடிக்கை எடுக்கணும், தலைமையில எடுக்கணும். மாவட்ட செயலர் ஒரு மாசத்துல நடவடிக்கை எடுப்பாரு. இப்ப ஆலந்தூர்ல ஒரு பதிவு செய்யறாரு, பாலியல் குற்றச்சாட்டுக்கு கேஸ் போட்டாங்க. மறுநாள் ஜெயிலுக்கு 2 நாள் வந்துட்டாங்க இல்லையா? மறுநாள் அந்த எம்எல்ஏ கூட சுத்திக்கிறான். பாத்தீங்களா இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட நிர்வாகம் தான் இன்னைக்கு தமிழகத்தில் நடைபெறுகிறது. ஆக மக்கள் இன்னைக்கு புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக தொடர்ந்து இது போன்ற வஞ்சக செயலில இந்த ஆட்சி ஈடுபட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் தக்க பாடம் சொல்லும் என்பதை நான் தெரிவிக்கிறேன். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.